தமிழ்நாட்டையே குலுக்கிய கிட்னி திருட்டு விவகாரத்தை டிவிகே அரசு கையில் எடுத்துள்ளது. திமுக அரசுல வந்து அந்த நிர்வாகம் சரியில்லைங்கிறதுக்காக நமக்கு எவ்வளவு தூரத்துக்கு மோசமா போச்சுன்னா, கிட்னி திருட்டு, அதுக்கு வர பணம், அப்படியே அதுல வந்து நிறைய குட்டி குட்டி தவறுகள் நிறைய இருந்துச்சு. அது வந்து வெளிப்படைத்தன்மை இல்லாம இருந்துச்சு. கொஞ்சம் பேருக்கு கிட்னி கொடுத்தாதான் அவங்க உயிர் வாழ்வாங்க அப்படிங்கிறதுல ஏழை மக்களை ஏமாத்தி அவங்களுக்கு 10 லட்சம் வாங்கி தரேன் அப்படி இப்படின்னு சொல்லி 1 லட்சம் 2 லட்சம் வாங்கி கொடுத்து பிரபல யூடியூபர் கூட அதுல இருந்து பாதிக்கப்பட்டிருந்தாங்க. ஆனா இந்த நர்ஸ் ஜூலியோட டீம் வந்து இந்த தனுஷ்மி ஸ்ரீனிவாஸ் ஹாஸ்பிட்டலுக்குள்ள இந்த கிட்னி முறைகேட்டில் ஒரு மீடியேட்டராக புரோக்கரா இன்வால்வ் ஆயிருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்தியும் இன்னைக்கு வெளில வந்திருக்கு. அவங்க பேர் கூட பிரபலமா வந்துச்சு, கிட்னி திருட்டு அப்படின்னு சொல்லி திமுகவோட நிறுவனம் இருந்துச்சு. இப்போ அதை என்ன பண்றாங்கன்னா, தாவேகா ஆட்சியில் வந்த உடனே ஸ்டார்டிங்லேயே அதை வந்து ஃபுல்லா ஒரு இன்வெஸ்டிகேட் பண்ணணும்ட்டு அதை ஒரு டீம் ஆர்கனைஸ் பண்ணி இனிமேல் இந்த மாதிரி தவறுகள் நடக்கூடாதுங்கிறதுக்கு எல்லா ஸ்டெப்ஸ் எடுக்கிறதுக்கு முன் வந்திருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப வரவேற்கத்தக்கது. அரசியல்ல எல்லாமே தூய்மையா இருக்கணும். நிர்வாகம் தூய்மையா இருந்தால் மாத்திரம் பத்தாது, மருத்துவத்திலும் எல்லாமே தூய்மையா இருக்கணும். மருத்துவ நிர்வாகம், பொருளாதார நிர்வாகம், கோயில் நிர்வாகம், பள்ளிக்கூட நிர்வாகம், கிராமப்புற நிர்வாகம், அது மாதிரி எல்லா நிர்வாகத்தையும் கரெக்டா பண்ணணும்னு வச்சுக்கோங்க. 2 லட்சம் கோடி மிச்சம் பண்ணலாம். இது தமிழக மக்களுக்கு கட்டாயம் ஒரு வருஷத்துல புரியும். வாழ்க பாரதம், வளர தமிழ், ஒளிவிட தமிழகம்.